நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த திரு அவர்களுக்கும் மற்றும் உத்தரவேலூர் மீனாட்சி அம்மாள் பாடத்தில் பயின்ற மாணவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஏமாற்றுகின்ற காட்சியை நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்திலேயே கைத்தட்டணும், அதாவது நன்றி வணக்கம் சொல்லிட்டு கைத்தட்டினா நல்லா இருக்கும். ஆரம்ப கைத்தட்டல் ஒரு மாதிரி இருக்கு, நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த உலகத்திலேயே நான் ஒன்றும் ஜாஸ்தி படிக்கிறேன், ஒரு மனுஷன் படிக்கிறேன் சொல்றது ஒன்றும் பெருமையே கிடையாது. ஆனா எங்க அப்பா சொல்லுவார், மேஜிக் செய்யணும்னா படிப்பு அவசியமே, முக்கியமான மூலதனம் நிறைய பொய் சொல்லணும். அதை ஒழுங்கா செஞ்சுட்டு வரேன். நானும் உங்களுடன் பயின்ற திரு எஸ் அனுராதா அவர்களின் அண்ணன் நான், நல்லா கவனிக்கணும். இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, மேஜிக்ல பொய் முக்கியம். காரணம் மைய மந்திரம் மண்டவோட குட்டிக்கோ தான் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. காரணம் இது 21ஆம் நூற்றாண்டு. ஆக நான் ஏமாத்த போறேன் சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறேன். நான் ஒரு 25 வருஷமா நிகழ்ச்சியை நடத்தி வரேன். மேஜிக்ல கூட எங்க அப்பா தான், கவனிக்கணும். இந்த மைக்கில் இல்லாம தான் 90 நிகழ்ச்சியை நான் நடத்த போறேன். சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் மைக்கில் பேச முயற்சி பண்றேன். காரணம் 2 கையிலையும் நான் திங்ஸ் எடுத்து செய்யணும். நான் முன்கூட்டி நான் தகவல் தெரிவிக்காத காரணத்தினாலே இங்கே உங்களால ஸ்டாண்ட் மைக்கை அரேஞ்ச் பண்ண முடியல, வேற ஒன்றும் இல்லை. ஆனா என்னுடைய குரலானது இந்த பில்டிங் தானே வெளியில கேட்கும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ரைட், முதல் நிகழ்ச்சி. எனக்கு குரு எங்க அப்பா தான். எங்க அப்பா ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்தவர். ஆசிரியராக இருந்துட்டு மேஜிக் நடத்திட்டு இருந்தார். கேட்டு ஸ்ரீனிவாசன் பேர், அவர் உத்தரமேரூர்ல இருந்தவர் தான், கவனிக்கணும். அதனால இந்த முதல் நிகழ்ச்சியை மட்டும் எஜுகேட்டிவ் கல்வியை சார்ந்த வகையில பண்ண போறேன். ரைட், முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறேன். நான் யாராவது குழந்தைகளை நான் கேட்கிற கேள்விகள் வந்து குழந்தைகளுக்கு, பட் நிகழ்ச்சிகள் எல்லாருமே ரசிக்கக்கூடியதான். மேஜிக் ஆரம்பிக்க போறேன். குழந்தைகள் யாராவது வாங்கன்னு கூப்பிட்டா எழுந்து வரணும், வருவீங்க இல்லைங்களா? ரைட், முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். முதல் நிகழ்ச்சி மட்டும் கல்வியை சார்ந்த வகையில. இனி இந்த மைக்கு வேலை இருக்காது, ஆனா மைக்கை ஆஃப் பண்ண வேண்டாம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஒன்றுமில்லை, எங்கிட்ட ஒரு 10 டோக்கன் 1 to 10 1 10 வரைக்கும் நம்பர் போட்டு டோக்கன் கையில் இருக்கு. என் குரல் நல்லாவே எல்லாருக்குமே கேட்கும். ஆனா இந்த டோக்கன்ல 1ஆம் நம்பர் டோக்கனை மட்டும் வேற எங்கேயும் குறைஞ்சு போயிட்ட காரணத்தினால மீதி 9 டோக்கன் என் கையில் இருக்கு. இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறேன். நீங்க எழுந்து வாங்க போறேன். இந்த பக்கம் வாங்க. உங்க பேர் என்னம்மா? அரவிந்த். கையில வச்சுக்கோங்க. அவர் ஒவ்வொரு நம்பரா சொல்ல போறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் என் குரல் எல்லாருக்குமே கேட்கும். நிகழ்ச்சியை சந்தோஷமா பார்க்கலாம். நீங்களா ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனா உங்க குழந்தைகள் இப்ப நிகழ்ச்சியை பார்க்க கூட ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், மேஜிக் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நம்பரா சொல்லி என் கையில கொடுவா, சீக்கிரம் கொடு. 10, சீக்கிரம். 8, 6. இந்த 6ஆம் நம்பரை மட்டும் கவனிக்கணும். 6 இப்படி பார்க்கும்போது 6, இப்படி பார்க்கும்போது 9. ஆக 6க்கு 9க்கு ஒரே டோக்கன். நீ எண்ணி போட்டு பார்த்தமா? 7, 5, 2, 4, 3. அரவிந்த் என்ன படிக்கிறீங்க? 5th. இப்ப ஒண்ணுமில்லைங்க நிகழ்ச்சி. இப்போ இந்த 10 டோக்கனையும் இந்த டப்பில போட போறேன். இதுலயே ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க. ஆனா நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. மீறி சப்போஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா முடி நீட்டா வளரும். புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். இப்ப அரவிந்த் கையை உள்ள போட்டு கலரி எதையோ ஒண்ணு மட்டும் எடுத்து கையை முடிக்கப்பா. கையை போட்டு பிறந்துப்பா. எதையாவது எடுக்கணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு கையை முடிக்கும். எடுத்துட்டீங்களா? நம்பரை பார்த்துட்டீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஜாகிரதை வாங்க, இந்த பக்கம் வாங்க. இப்ப என்ன நினைச்சீங்கன்னா, அரவிந்த் அந்த 9 டோக்கன், ஏன்னா 9 டோக்கன் ஏதோ ஒரு டோக்கனை மட்டும் தான் அவன் எடுத்து கையில வச்சிருக்கேன். இப்ப என்ன நிகழ்ச்சின்னா, மைக்கு அவசியம் இல்லை. என்ன குரல் பெரிய குரல். 25 வருஷமா 4000 ஷோ பண்ணிருக்கேன் இந்த சர்வீஸ். இந்த கையில வச்சுக்கப்பா. அதாவது இப்ப என்ன நினைச்சீங்கன்னா, என்கிட்ட 2 பறவைகள். நல்லா கவனிக்கணும். முதல் நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. ஒரு மெஜிஷியன் தானே அருமையான நிகழ்ச்சி சொல்லிக்க கூடாது. காரணம் நல்லா உன்னிப்பா கவனிக்கவே இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அரவிந்த் பயப்படாத நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பலகை, இதுக்கு நடுவில் ஒரு சாக் பீஸ். அதாவது MAP மீனாட்சி அம்மாள் பார்த்தகை தானே, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் தான் இங்க இருக்கிறீங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? 2 சந்தோஷம் இருக்கு எனக்கு. என்னுடன் பயின்ற என் கிளாஸ்மேட் அவரு என்னுடைய தங்கச்சி கூட இங்க பாத்தீங்களே படிச்சிருக்காங்க. சம்பத்து அவரு இங்க வந்துருக்கிறார். இப்ப அவரே நான் மீட் பண்ண நிகழ்ச்சி அமைச்சு போச்சு. இது ஒண்ணு சொன்னாங்க, அதாவது இந்த குரூப்ல வசதி கம்மியா இருக்கவங்க குழந்தைய படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை அப்படி அர்த்தம் கிடையாது. படிக்க வைக்கிற ஆசிரியர்கள் நிறைய செலவாகும், அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. பாத்தீங்களா? ஆனா ஆரம்பிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நிகழ்ச்சி மூலம் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? நானும் உங்க கூட போயிட்டு அனுவாத அப்படின்னு சொல்ல, ஆக அந்த உதவி இப்ப எதுல இருந்து இந்த உதவி ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட், இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பலகை, இது காலி. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சாக் பீஸ். நல்லா கவனிக்கணும். எனக்கு ஞாபகம் மறதி அதிகம். காரணம் 25 வருஷமா ஆடியன்ஸை ஏமாத்தி ஞாபகம் மறதி எனக்கு அதிகமாயிருச்சு. ஒரு சாக் பீஸ் நடுவில் இருக்க போறேன். இதுக்கு மேல அந்த பலகை. அப்பா மிஸ்டர் சம்பத், சாரி என்னுடைய நண்பருடைய பேரு வந்து பேர் சொன்னோம்னா நம்பரை பார்த்துட்டீங்களா? இப்ப 2 பலகைக்கு ஒரு சின்ன சாக் பீஸ் இருக்கு. 2 கையில பலகை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. தயவு செய்து சங்கோஜப்பட வேண்டாம்.
இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல பெரியவங்க யாராவது ஒருத்தர் எழுந்து வந்து இந்த புக்கை பார்த்து ஒரே திருக்குறள் படிக்கணும். யாராவது ஒருத்தர் லேட் பண்ண வேண்டாம், உடனே வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்க லேட் பண்ண நிகழ்ச்சி பாதிக்கும். யாராவது ஒருத்தர் எழுந்தீங்க வந்து ஒரே திருக்குறள் புக்கை பார்த்து படிக்கணும், மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க தானே வாங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ தமிழ் படிக்கிறீங்களோ அதுபோ நல்லா கவனிக்கணும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஒண்ணுமில்லை சார், நாகேஷ் என் பெயர் ராமன், அவர் பேர் நாகேஷ். மேஜிக் வேண்டே படிப்பீங்க. இதான் எனக்கு மேஜிக் வேண்டு. நெடுங்கடைக்கு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துடைய வேல் பாகம் அவங்க செய்யதான் மேஜிக் வேண்ட். ஜவ்வாது மலை தொடர், வேலூர் மாவட்டம், வேலூர்ல ஆரம்பிக்கிறதுங்க. ஜவ்வாது மலை தொடர்ல இது நெருக்கடிக்கு மரம் விளையாட கேள்வி எங்க அப்பா எனக்கு சொன்ன தகவல். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறேன். நாகேஷ் அவர்களையும் இந்த மேஜிக் வேண்ட் எப்படி பிடிக்கும் சார்? இந்த புக்கில நானும் பார்க்க மாட்டேன், என்ன பயமுட்டாதீங்க சார். இப்ப நானும் பார்க்காம அவரும் பார்க்காம ஏதோ ஒரு பக்கம், நான் எந்த பக்கம் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கறது நீங்க பார்த்துப்பீங்க சார். நீங்க பாத்துக்கலாம் சார். நான் பொம்பளையா போயிட்டே சொல்றேன், அவன் தான் நான் உங்க சொல்ல தைரியமா இருக்கிறேன். இந்த கையை இப்படி நீட்டிக்காம இந்த கையை மேல அழுத்த முடியும். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்க போல. இப்ப என்ன மேஜிக்னா, சார் எந்த பக்கத்துல மந்திரகோலம் வச்சிருக்காரோ அதே பேஜ்ல தொடர்ந்து அரவிந்த் எந்த நம்பர் எடுத்துக்கிறானோ அவன் எடுத்த நம்பர் அவர் சொல்லுவார். சொன்ன பிறகு சார் தம்பி எந்த நம்பர் சொன்னாரோ அந்த நம்பர் எனக்கு இருக்கணும், அதை நீங்க படிச்சா போதும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 4000 ஷோ நடத்திருக்கிறா சொன்னேன். என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. அநேகமா அது 185வது பக்கமா தான் இருக்கும். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா மெடிடேஷன் போய் தான் சொல்லுவாங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க. 185வது பக்கம் நான் குறிச்ச பக்கத்தை சொல்ல போறேன் பாருங்க. பக்கத்தை பிடிங்க. பக்க நம்பர் சத்தமா மைக்கிலே சொல்லுங்க. பக்க நம்பர் என்ன சார்? நீங்க சொல்லுங்க. 121 120 121 பக்கத்தை மாத்திரீங்களா? இல்ல இல்ல தலைப்பு என்ன சார்? ஊக்கமுடைமை அதிகாரம், நல்ல அதிகாரம். ஆனா நான் எதிர்பார்க்காத அதிகாரம். 121வது பக்கத்துல ஊக்கமுடைமை அதிகாரத்துல மேஜிக் வேண்ட் இருந்திருக்கு. தம்பி இன்னும் பொம்பளையாகிற பக்கம் எனக்கு வரல, தமாசுக்கு சொன்னேன். ஒரு நம்பரை பார்த்து சொல்லு. எடுத்த நம்பரை சொல்றாரு பாருங்க. என்ன நம்பர்? சத்தமா சொல்லுப்பா. 7 இல்ல 7 கொலை பண்ணக்கூடாது. தமிழ் நல்லா கவனிக்கணும். தம்பி எடுத்த நம்பர் 7. இப்ப திரு நாகேஷ் பற்றி 121வது பக்கம் ஊக்கமுடைமை அதிகாரம். அரவிந்த் எடுத்த நம்பர் 7. சார் எண்ணி பாருங்க. 7வது திருக்குறள் சத்தமாவே படிக்கும். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து. நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தப்பா போய் நம்பர் ஓரத்தில் இருக்கு. 597 நம்பர். ஒரு நம்பர் என்னப்பா? 7 என்ன போட்டுக்க 7வது திருக்குறள் படிக்கணும். அவர் படிக்கணும், நீங்க படிக்கணும். புதையம் பெரு பட்டுப்பாருன்றும் களிறு. நீங்க ரொம்ப ஒரு பயமுறுத்துறீங்க சார். படிக்கிறேன் மறுபடியும் ஒவ்வொரு நேரம் படிக்கலாம். சிதையெடுத்து ஓந்தார் உறவோர் புதையம் பேர் பட்டுப்பாடுன்று களிறு. இப்ப கவனிக்கலாம். சார் வச்ச 121வது பக்கத்துல ஊக்கமுடைமை அதிகாரத்துல தம்பி அரவிந்தன் எடுத்து 7வது நம்பர் திருக்குறள் கவனிங்க. அவர் படிச்ச குறள். சிதைவிடத்து ஓல்கார் உறவோர் புதையம் பேர் பட்டு பாடுன்றும் களிறு. 597வது திருக்குறள். அடுத்த நிகழ்ச்சிக்கு போது ஒண்ணுதான். ஆனா 1 7 தான், 4 3 7 தான். Now diamond 4 1 2 3 4. Now diamond 3 1 2 3. Now diamond 6 1 2 3 4 5 6. டவுட் வந்தா கேட்கல. என்ன டவுட் உங்களுக்கு? நான் கையில ஒண்ணு கிடையாது. நான் அப்படிதான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். எந்த கை சார்? நான் போட்டு கையை சிகிலா தைக்கிறீங்க. என்ன இல்ல சவுண்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. காரணம் மைக்கு அரேஞ்ச்மெண்ட் முடியல. அதனால வேற ஒண்ணு இல்ல. கவனிக்கணும். இந்த டைமண்ட் இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்க 1 2 3 4 5 6 டைமண்ட் சின்னதா இருக்கு. இப்படி கையை மூடும் போது மறையாம என்ன சார் செய்யும்? கையை டைமண்ட் காமிக்கிட்டோமா? கையை எடுத்தா டைமண்ட் 6 1 2 3 4 5 6 இங்க 6 தான் இருக்கு. நல்லா கவனிக்கணும். நீங்க சிரிக்கிறத பார்த்தா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க. ஆனா இனி நான் போய் சொன்னா நல்லா இருக்காது. சொல்லுவேன். நீங்க 5 தாங்க இங்க மட்டும் முடிக்கிட்டு 6 போய் சொல்லணும். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி இதை இப்படி மூடிக்கலாம். இதை இப்படி மூடிக்கிட்டு இது ஒரு நிகழ்ச்சி தப்பாரு போயிடும். வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே சார் இப்படிலாம் காமிச்சா அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். கையை கையில போட்டுங்க சார். 1 2 3 அப்ப இதை மூடினா என்ன சொல்லணும்? 1 இப்படி மூடினா என்ன சொல்லணும் சொல்லியிருக்கேன் நானு. இதான் சார் மேஜிக். ஆனா சொல்லிக்க வெக்கமா இருக்குது. நான் எத்தனை பேர் எம்போ பின்னாடி விட்டுறேன். இதுக்கு பேர் தான் டைமண்ட் 7. ஆக இந்த பக்கம் டைமண்ட் 3 பின்னாடி டைமண்ட் இங்க 6 உண்மையிலேயே. ஆக இங்க 6 தான் இருக்கு. இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 3. எங்க அப்பா வேற மாதிரி பண்ணல. அது 8 கூட வரும். நல்லா கவனிக்கலாம்.
ஆக எனக்கு பேரு பிப்கார்னு பேரு. இந்த மைக்கை நான் எதிர்பார்த்ததுதான். சில மேஜிக்கை நான் செஞ்சேன்னா இந்த போது உங்களுக்கு மறைக்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். இடையில இருக்கிறது ஒரு கத்தி. இது கத்திக்கு சைட்டை தெரியும் நினைக்க வேண்டாம். நிகழ்ச்சி செய்யும் போது எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் மைக்கை நான் பேசிட்டு இந்த கத்தி வந்து மேல